இன்னைக்கு நாட்டில் நல்லதை சொல்லிக் கொடுக்கறத விட கெட்டது சொல்லிக் கொடுக்கறது தான் இங்கே ஆட்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அதாவது முதுகில் குத்துறதுக்கு சமம்னு சொல்லுவாங்க, முதுகுக்கு பின்னாடி பேசுகிறவங்கன்னு சொல்லுவாங்க. தைரியம் இருந்தால் நேருக்கு நேர் நெஞ்சில் குத்துறவங்களும் நெஞ்சுக்கு நேராக பேசுகிறவங்க கம்மி. இந்த பூலாந்தியம் பிடிச்சவங்க, அவன் முன்னேறக்கூடாது இவன் முன்னேறக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும், அவன் பேரை எப்படியாவது கெட்ட பேர் ஆக்கணும், இந்த சமூகத்தில் நம்மளை விட கீழே மட்டத்துக்கு கொண்டு வரணும், அந்த மாதிரி வேலைகள்லாம் பார்க்குறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்குன்னு ஒரு ரகமே இருக்கிறது. அதனால் அதையெல்லாம் அடித்து திறமையாக உடச்சி நாம் வெளியே செவிச்சு காட்டணும். அது எதுக்கெடுத்தாலும் எந்த இதையுமே காதில் போட்டுக்கிடக்கூடாது. அப்படி நாம் போட்டுக்கிட்டோம்னா நாம் போகக்கூடிய இலக்கை அடைய முடியாது. அதாவது வீண் சொல், வீண் பேச்சு, விவாத பேச்சு, கெட்ட பேச்சு, பெருமையாக பேசி புகழ்ந்து நீங்கள் கஷ்டப்படுதீங்களேன்னு சொல்லி ஓடி உதவுவாங்க பாரு, அதுக்கு பேர் சுயநலத்துடன் உதவிக்கொள்வது. உன்னை குளிப்பறிக்கிறதுக்காண்டியே உதவிக்கொள்வான். இது ஒரு ரகமும் இருக்கிறது. ஆகவே எல்லாரையும் நம்பிடாதீங்க. முதல்ல கண்ணை பார்த்து மட்டுமே பேசுங்க, அதில் தான் உண்மை தெரியும். சில பேர் சூழ்ச்சியாகவே ஒருத்தனை சமூகத்தில் ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னா, வளர்றான் அப்படின்னா, அவனை கெட்ட பேர் ஆக்கணும். எப்படியாவது அவனை கெட்ட பேர் ஆக்கி மட்டம் தட்டி ஓரம் தட்டி ஒதுக்கிடணும். இப்படி தான் இருக்கிறாங்க சமூகத்தில். அப்படியும் சில பேர் இருக்கிறார்கள். ஆக முன்னேற்றம் என்பது நமது கையில் தான் இருக்கிறது. எது வந்தாலும் எதிர்த்து நின்றுன்னா நான் சண்டை போட சொல்லலை. எதையும் எதிர்கொள்ளும் திறமையும் மனப்பக்குவமும் வேண்டும். கோபம் வேண்டாம், பொறுமை வேணும், அன்பு வேணும், பாசம் வேணும், இதையெல்லாம் வேணும். இதையெல்லாத்தையும் விட பொறுமை அதிகமாக அளவுக்கு வேண்டும். நாம் முன்னேற வேண்டும், நாம் இலக்குகள் அடைய வேண்டும் என்றால் அதில் பொறுமை வேண்டும். இந்த பொய் பேசுகிறவர்கள், பூலாந்தி பேசுகிறவர்கள், நய வஞ்சவர்களிடம் இருந்து நம்மை காத்து கொள்ள நாம் தான் உறுதியான நடவடிக்கை எடுத்து செல்ல வேண்டும். ஆகவே இதை கருத்தில் கொண்டு முழு வீச்சாக இறங்க வேண்டும். ஒவ்வொரு மனிதர்களும், பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, எதற்கும் அஞ்ச வேண்டாம். அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே, உச்சுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. இது ஆணுக்கும் அடங்கும், பெண்ணுக்கும் அடங்கும். ஆக தைரியத்துடனும் விவேகத்துடனும் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கவனமாக எடுத்து வைத்து வாருங்கள்.